என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூறிவிட உன் அம்மா நான் கால்கடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வருகிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்பது நீ அறிந்த உண்மைதானே? அப்படியானால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தெய்வம் இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் எல்லா நொடிகளிலும் நீ உன்னை யார் என்று அடையாளம் காண வேண்டும். இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே சில விஷயங்களை வெளிப்படையாகவே சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் சில உண்மைகளை எல்லாம் நான் உனக்கு தெளிவாகத்தான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். எது நடக்கிறது, எது நடக்கக்கூடாது, நடந்ததை நாம் எப்படி மாற்ற முடியும், இனி என்ன எல்லாம் நம் வாழ்க்கையை நடந்து நம்முடைய மனதை உருவாக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்று விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் எல்லா நேரமும் உனக்கு நல்ல விஷயங்களை நடக்கப் போகிறது என்பதனை நீ உணரக்கூடிய காலம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் தாயினுடைய அரவணைப்பு மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உனக்காகவே உன் தாயின் அன்பு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய மாற வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கை இனி நீ யோசிக்கும்படியான ஒரு நிலையை தாண்டி நீ சிந்திக்கும்படியான ஒரு நல்லதொரு நிலைக்கு செல்ல போகிறது. எது நடந்தாலும் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் நான் இருப்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு உடன் இருக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வேறு எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். வேறு எந்த ஒரு விஷயங்களும் என் பிள்ளையினுடைய மனதை கட்டாயமாக நொறுக்க வேண்டாம். என் குழந்தை தான் நினைத்தது எல்லாவற்றையும் தான் நினைத்த நேரத்தில் அடைய வேண்டும் என்று நினைத்ததை விட அது நமக்கு கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ ஏற்கனவே வந்துவிட்டாய். அவசரப்பட்டு நாம் எதையும் பெற முயற்சி செய்வதை விட பொறுமையாக இருந்து அதை நாம் பெற்றுக்கொண்டாலே போதும் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து விட்டாய் அல்லவா? அது போதும். இந்த எண்ணம் உன்னுடைய உண்மையான இந்த எண்ணம் உன்னை நிச்சயமாக செதுக்குவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டியதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நின்று காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் தங்கமே, உன் தாயானவள் தன் கால் வலிக்க நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாள் என்றால் நீ கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருப்பதனால் நீ இப்பொழுதே எதையும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் உன் அம்மா மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருகின்றேன். உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவின் மனநிலை சில நேரங்களில் உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறது. நேரம் காலம் என்று கூட பார்க்காமல், யார் முன்னால் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல்
சில சமயங்களில் அவர்கள் காட்டுகின்ற கோபம், அவர்கள் அடைகின்ற அந்த பதற்றம் உன் மனதை பதறச் செய்கிறது. எதற்காக நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உன் மனதை அது மிகுதியாக யோசிக்க வைத்து விடுகின்றது. எது நடந்தாலும் நீ என்னவாக மாறுகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் நீ சரியாக மீட்டெடுக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்து நின்று வாழ்க்கை கொடுத்த காயங்கள் எல்லாம் போதாதா? இனி நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் நாம் நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் குழந்தை, நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் மட்டும் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்துவதை எல்லாம் விட்டுவிடு. உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ புரிந்து கொண்டால் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு இனி நல்லபடியாகவே புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உன்னை கைகொடுத்து தூக்கி விடுவதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் அது சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் என் பிள்ளை தவித்த தவிப்புகள், இத்தனை காலம் என் பிள்ளை இழந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன் மனதை இன்னமும் வாட்டி வதைக்கிறது. இதையெல்லாமும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் கடந்த ஒரு வெற்றிக்கு நீ உன்னை தயார்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நடப்பது நடக்கத்தான் செய்யும். ஆனால் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் இனி உனக்கு புரியாத புதிரான பல விஷயங்களுக்கான முடிவுகளை தரப்போகிறது. என் குழந்தையே, ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் சற்று ஆழமாக அந்த இடத்தில் நீ சிந்திக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் எப்படி மீட்க வேண்டும் என்பதனை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் எப்படி முடித்து வைக்கப் போகிறோம் என்பதனை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். ஆனால் பிரச்சனையை விட்டு தவிர்த்துவிட மட்டும் எண்ணக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வரும் என்பதனை மறக்காதே. இப்பொழுது ஒரு பிரச்சனைக்கு நாம் முடிவு காணவில்லை என்றால் மேலும் மேலும் பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் நமக்கென வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு எல்லா நிலையிலும் நிச்சயமான ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்றுமே நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்கள் உனக்கு வேண்டிய ஒன்றை இனிமேல் நிச்சயமாக நடத்தும் என்பதனை புரிந்து கொள். காலமும் நேரமும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லித்தர வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்து விட்டதையெல்லாமும் எண்ணி கலங்காமல் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை காண நீ தயாராக இரு. யார் சொல்வதையும் பொருட்படுத்தாதே. யார் சொல்கின்ற விஷயங்களையும் பெரிதுபடுத்தி கொண்டிருக்காதே. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்துவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். எதையுமே அவ்வளவு சுலபமாக நான் விட்டுவிடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உனக்குள் திறமை உண்டு, உனக்குள் வலிமை உண்டு, எதையும் சாதிக்கின்ற மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நான் சரியாக என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ கவனமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை, நீ எதையும் யோசித்து இனிமேல் வருந்தி கொண்டிருப்பதை விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்துவிடு. உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. என் தங்கமே, சோதனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உன்னுடைய மன வலிமையும் உன்னுடைய முயற்சியும் அதைவிட பெரியது என்பதனை நான் அறிவேன். உன்னால் இதைவிட அதிகமாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டிய அவசியம் உனக்கு வரக்கூடிய தருணம். நீ அதனை கைவிடக்கூடாதல்லவா? உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் நிச்சயமாக நல்லது நடப்பதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை இனி எந்த காலத்திலும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது என்பதனை முதலில் உணர்ந்து நடந்து கொள். எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர வேண்டும். அது மற்றவர்களின் உதவி இல்லாமல் நீ பெற்றதாக இருக்க வேண்டும். தெய்வமாகிய இந்த வராகி நான் சொல்கின்றேன், இது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று. அப்படியானால் முயற்சிகள் மட்டும்தானே செய்ய வேண்டும். முயற்சி செய்யும் பொழுது அதில் உனக்கு முடிவு நீ நினைத்தது போலவே இருக்கும் என்றால் அந்த முயற்சியை செய்வதற்கு, நாம் அந்த உழைப்பை செலுத்துவதற்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது. வெற்றிக்கு அருகில் நிற்கும் பொழுது அந்த நேரம் சிலர் சோம்பேறித்தனம் பட்டு இதற்கு மேல் எல்லாம் எங்கே கிடைக்கப் போகிறது என்று சொல்லி திரும்புவார்கள். ஆனால் அடுத்த அடியில்தான் அவர்கள் வெற்றி இருந்திருக்கும். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அந்த நேரத்தில் அவர்களின் முயற்சியை அவர்கள் கைவிட்டது இன்று அவர்களையே காணாமல் செய்துவிட்டது என்பதுதானே உண்மை. அப்படியானால் நடப்பது எல்லாமும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் தாய் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதையெல்லாமும் நடத்தித்தர காத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. நான் இருப்பது உனக்கு மேலும் மேலும் மன வலிமையை கொடுக்கும். அதுபோலத்தான் இந்த வலிமை கொண்டு நீ செயலாற்ற வேண்டும். எதையும் அப்படியே விட்டுவிடக்கூடாது. நடந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் போகட்டும் என்று நீ நினைத்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உனக்கு முழுமைப்படுத்தி தர தயாராக இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் நிச்சயமாக தலையிட்டு விட தயாராக இருக்கின்றேன். அதனால் இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அல்லது ஒவ்வொரு வெற்றியிலும் நீ என்ன சாதித்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். ஒருவேளை உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் நீ சரியானபடி முறையாக எதையும் செய்யவில்லை என்றால் இனிமேல் செய்ய தொடங்கு. எதுவும் குறைந்து விடவில்லை. இனிமேலும் நீ எதையாவது செய்ய தொடங்கு. நீ நினைத்தால் இங்கு அத்தனையும் மாறிவிடும். நீ நினைத்தால் இங்கு அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நான் உத்திரவாதப்படுத்துகிறேன் என்றால், நான் அதனை உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் என்றால், அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை நம்மை ஒரு சரியான திசையை நோக்கி அழைத்துச் செல்ல தொடங்கிவிட்டது என்று. இந்த வாழ்க்கை நம்மை நல்லதொரு பாதையில் நம்மை அழைத்துச் செல்ல துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும். இது
இந்த வராகி உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு. இதை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்து வந்த நேரங்கள், கடந்து வந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ இனிமேலாவது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் உணர்ந்துவிடு. உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி எதையுமே என் பிள்ளை நீ கைவிட்டு விட்டு நிற்காதே. காலமும் நேரமும் உனக்கே உனக்கான நன்மைகளை தர நீ எப்பொழுதும் விரும்பிய ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள வரும் இந்த நேரம், இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. எத்தனை காலம், எத்தனை நேரம் நீ எதையெல்லாமும் விட்டு விட்டாய் என்பதனை இப்பொழுது சிந்தித்து பார்த்து மீண்டும் அதை தொடர வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? உண்மைதான், நீ யோசிப்பது தவறு கிடையாது. இனியும் எதுவும் கெட்டு போகவில்லை. நீ நினைத்தால் இப்பொழுது முன்னால் முயற்சியோடு அதனை செய்ய முடியும். பின்வாங்கிவிடக்கூடாது. வாய்ப்புகள் ஒரு முறைதான். ஆனால் நீ என் பிள்ளை என்பதனால் உனக்கு நான் மீண்டும் ஒரு முறை வாய்ப்புகளை கொடுக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகளை நீ இப்பொழுதும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் இல்லை. உன் மீது நம்பிக்கை வை, உன் மீது அன்பு வை, உன்னை நேசி. அப்பொழுது பார், உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த காலம் என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நாம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதுமே சரியாக உணர வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ இருப்பது போல உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் வேண்டும். நான் இருப்பது போல உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என் தங்கமே, எத்தனை முறை நாம் என்னவெல்லாம் யோசிக்கிறோம், எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நாம் எதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறோம். இனிமேல் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும். இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி தரக்கூடிய விஷயங்கள் இனி மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும். அம்மா சொல்லித்தரும் விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. வெற்றி என்ற ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நேரம், இனி உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நீ வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என் பிள்ளைக்கென நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும். காலங்கள் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கட்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதும், எப்படிப்பட்ட சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ புரிந்திருக்கிறாய் என்பதும் இன்னும் சில நாட்களில் உனக்கே தெரிய வந்துவிடும். உனக்கே இது எல்லாமும் என்னவென்று புரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் இனி என் பிள்ளை கண்டு நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் உனக்கு இனிமேல் என்றும் என்றென்றும். நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இது உன்னை நிரந்தரமாக்கட்டும். உன்னுடைய மனதை இந்த இடத்திலேயே அது நிற்க வைக்கட்டும். இதை தாண்டி நீ செல்ல வேண்டாம். நடக்காது என்று ஒருபோதும் நீ நினைக்க வேண்டாம். நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாமும் இனி ஈடேறும் காலம் என்பதனை நீ மறக்காதே.
இந்த சிந்தனைகள் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைப்பதையும் நீ மறந்து விடாது. நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.